வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம். பைத்தியம் கூட சுற்றிட்டு இருக்கேன். என்ன பேசுறது, காசு இல்லாமல் எங்கேயும் போகணும். So guys, welcome back to Chennai Cultures. I'm Vicky. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டினம் பக்கம் ஆஞ்சா கோயில் வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக மை பார்ட்னர் சில்லுன்னு காற்று அடிக்குது. காற்று கூட என்னோடய பார்ட்னர் யுவாவும் இருக்காங்க. இப்போ பாருங்கள். ஸோ இந்த புறாக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அங்கே பாருங்கள் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் பயப்புள்ள. ஸோ ஆக்சுவலி நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க பிரச்சனைலாம் நைஸ். அவங்க பாரு குத்துற ஒன்று நீ ஒன்றுண்ணா என்ன இருக்கு பாரு சமல. பட் அது கிட்ட போய் தொட்டா இந்த பஸ்ஸில் வந்துடுவோங்க. அவ்வளோ மன ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன். வீட்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். வாழ்க்கையே ப்ராப்ளமாக இருக்கும்போது தான் இதுவா கையில் காசு கூட இல்லை. நீங்கள் சாப்பாடு இல்லைன்னு என்னோடய பார்ட்னர் நான் கட்டிக்கு போகிற பொண்ணு தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ இப்படி தான் மனசில் அப்பா அம்மா பைத்தியம் கூட சுற்றிட்டு இருக்கேன். பைத்தியம் கூட வந்து பஸ்ஸனர் பீச் வந்துருக்கேன். இவ்வளோ நேரம் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஜூஸ் கூட குடிக்க முடியலையா? வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல லைஃப்பில். பாருங்க அவசரமாக அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குறேன் பாத்திர மாதிரி பாருங்க. வா அங்கே பாரு. அங்கே வந்து காலேஜ் எல்லாம் வந்து இங்கே ஒரு இடம் ஸ்டேயிங் இடம்லாம் இருக்குல்ல. எங்கே அது குயின்ஸ்லாண்ட் மாதிரி. காய்ஸ் என்ன பேசுறது, காசு இல்லாமல் எங்கேயும் போகணும். ஆமாம் பணம் தான் மேட்டராக இருக்குது. காசு இல்லாமல் எங்கேயும் போக முடியல. இப்படியே இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அது வந்து எல்லாம் ஒரு நாள் மாறும். வந்தோம் மாதா கோயிலை கும்பிட்டோம், மாதாவை வேண்டணும், நிம்மதியாக இருக்குது. கையில் காசு இல்லாமல் கூட ஒரு ரூபாயோட ஹாப்பியாக இருக்குது. பட் இஷ்டம் எழுந்திர முடியும்னா அது டவுட் தானே. எஸ் பாருங்கள் அலைகள் எவ்வளோ அழகாக சூப்பராக காற்றோட்டமாக. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். என் தேவதை வந்து அப்புறம் பெட்டில் கூட்டு வந்துட்டு ஓகேவா இருக்குது. நல்லா இருக்குல்ல. இதே பண்ணி போயிட்டு நிறைய யூடியூபர்ஸ் தான் விடாவுங்களா. நானும் ஒரு யூடியூபர் தான். ஆனால் அது நானே சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து அந்த ரீச் ஆகுதா மக்கள் தான் வந்து இனிமேல் ஃபோன் கிலோ போடுவாங்க. காய்ஸ் வாழ்க்கைனா அப்படி இப்படி இருக்குன்னா காய்ஸ். இப்போ பாருங்கள் நான் கூட எனக்குலாம் எவ்வளோ கஷ்டம். ஆனால் கூட என்னோடய பார்ட்னர் ரஞ்சினி அவங்க தான் வந்து சாப்பிட்றது எல்லாமே வாங்கி கொடுத்து கையில் ஒரு ரூபாயில். இப்போ கூட ஒரு ரூபா இல்லைங்க. சீரியஸாகவே லவ் பண்ணுறது தான் பேர். ஒரு ரூபா இல்லை. சாப்பாடு வந்து ஏட்டு விசிட்டு எல்லாமே இவங்க தான் வாங்கி கொடுத்து. அவங்க யாரும் தெரியல. ஒரு பொண்ணு பார்க்குது நம்மளை நோட் பண்ணியா தனியாக உட்காந்துட்டு இருக்கு போல. எஸ் சந்தோஷம். போமா நாங்கள் நல்ல ஒரு தண்ணி